ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதை ஒரு சாதாரணமான மனுஷனோட வாழ்க்கையில் நடந்த ரொம்பவே பயங்கரமான ஒரு மிட் நைட் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி தான். கதையோட ஹீரோ அசோக் ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறான். அன்னைக்கு ஆஃபீஸில் ஏகப்பட்ட வேலை. அதனால் அவன் கிளம்புறதுக்கு நைட் 12 மணிக்கு மேலே ஆகிடுச்சு. லேசாக மழை தூரிட்டு இருக்க தன்னோட பைக்கில் ஆள் நடமாட்டமே இல்லாத அந்த ஹைவே வழியாக போயிட்டு இருந்தான் அசோக். அந்த ரோட்டில் 2 பக்கமும் அடர்த்தியான மரங்கள். அந்த நேரத்தில் இருந்த அமைதி அசோக்குக்கு ஒரு விதமான நடுக்கத்தை கொடுத்தது. திடீர்னு ரோட்டோரமாக ஒரு உருவம் நிற்கிறத அசோக் பார்த்தான். வண்டியோட ஹெட்லைட் வெளிச்சம் அந்த உருவத்து மேலே படும்போது தான் அவன் உணர்ந்தான் அங்கே நிற்கிறது ஒரு வயசான பாட்டின்னு. கிழிஞ்ச வெள்ளைப்புடவை, கலைஞ்ச தலைமுடி. அந்த பாட்டி பார்க்கவே ரொம்ப பாவமாக இருந்தாங்க. கையை நீட்டி வண்டியை நிறுத்த சொன்னாங்க அந்த பாட்டி. இந்த மாதிரி நேரத்தில் வண்டியை நிப்பாட்டக்கூடாதுன்னு அசோக்குக்கும் தெரியும். மழை பெய்கிறதாலையும் அந்த பாட்டியோட வயசின் காரணமாகவும் வண்டியை நிப்பாட்டினா அசோக். பாட்டி, இந்த நேரத்தில் இங்கே என்ன பண்ணுறீங்க, எங்கே போகணும் அப்படின்னு கேட்டான். அந்த பாட்டி ரொம்ப மெதுவான ஒரு மாதிரி கரகரப்பான குரல், தம்பி, அடுத்த 2 கிலோமீட்டரில் ஒரு சுடுகாடு வரும், அதுக்கு முன்னாடி இருக்கிற தெருவில் என்ன இறக்கி விட்டுருப்பான் அப்படின்னு சொன்னாங்க. அசோக்குக்கு ஒரு நிமிஷம் உடம்பெல்லாம் செலுத்துச்சு. ஆனால் தைரியத்தை வரவழைச்சிக்கிட்டு அவங்கள பின்னாடி உட்கார சொன்னான். வண்டி மூவ் ஆச்சு. ஆனால் வண்டி போயிட்டு இருக்கும்போதே அசோக் ஒரு விதமான வித்தியாசத்தை இருந்தான். வழக்கமாக பின்னாடி யாராவது உட்கார்ந்துருந்தா வண்டியோட வெயிட் அதிகமாக இருக்கும். ஆனால் இப்போ வண்டி ரொம்ப லேசாக இருக்கிற மாதிரி உணர்ந்தான் அசோக். அசோக் மெதுவாக பைக்கோட சைட் மிரரில் பின்னாடி பார்த்தான். அங்கே தெரிஞ்ச சீன் அவனோட ரத்தத்தையே உரைய வச்சது. ஏன்னா அந்த மிரரில் பாட்டியோட உருவமே தெரியலை, வெறும் சீட் மட்டும்தான் தெரிஞ்சு. பயத்தில் அவனுக்கு கை காலெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சது. வண்டியை நிறுத்திட்டு திரும்பி பார்க்கவும் பயமாக இருந்துச்சு. ஒரு வேளை கண்ணாடி ஏதாவது ப்ராப்ளமாக இருக்குமோன்னு நினச்சிக்கிட்டு மெதுவாக தலையை திருப்பி பார்த்தான். பின்னாடி அந்த பாட்டி உட்காந்துருந்தாங்க. ஆனால் அசோக்கை பார்த்து ஒரு விகாரமான சிரிப்பை சிரித்தாங்க. அடுத்த நிமிஷம் அந்த பாட்டியோட முகம் மாற ஆரம்பிச்சது. கண்ணு 2 ரத்த சிவப்பாக மாறிடுச்சு. நகமெல்லாம் நீண்டு வளர ஆரம்பிச்சது. தம்பி, எனக்கு பசிக்குது அப்படின்னு அவங்க சொன்னதும் படபடத்து போனான் அசோக். பயத்தில் அசோக் கத்திக்கிட்டே வண்டியோட ஸ்பீடை ஏற்றி வேகமாக போக ஆரம்பித்தான். ஆனால் எவ்வளோ ஸ்பீடாக போனாலும் அந்த ரோடு முடியவே இல்லை. திடீர்னு பின்னாடி பார்த்தா பாட்டியை காணோம். அசோக் அப்பாடான்னு சொல்லி நிம்மதி ஆகிறதுக்குள்ள அவனோட தோள்பட்டை மேலே ஒரு ஐஸ் மாதிரி ஜில்லுன்னு ஒரு கைப்பட்டது. அவன் முன்னாடி ரோட்டை பார்த்தா அதே பாட்டி இப்போது ரோட்டுக்கு நடுவில் நின்றுக்கிட்டு இருக்காங்க. வண்டி அவங்க மேலே மோதிடுமோன்னு அசோக் சடனாக பிரேக் போட்டான். வண்டி ஸ்கிட் ஆகி அசோக் கீழே விழுந்து மயக்கமாயிட்டான். அடுத்த நாள் காலையில் ஊர் மக்கள் அவனை எழுப்பும்போது அவன் ஒரு பழைய சுடுகாட்டு வாசலில் கிடந்தான். அப்போது அங்கே இருந்தவங்க, சில மாதத்துக்கு முன்னாடி இங்கே ஒரு பாட்டி ஆக்சிடெண்ட்டில் இறந்தாங்க, அவங்களோட ஆவி இன்னும் இங்கேயே தான் சுற்றிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி அசோக் கிட்ட சொல்கிறாங்க. அசோக் பயத்தில் உறைஞ்சி போயிட்டான். ஏன்னா அவன் போட்டிருந்த சட்டையோட தோள்பட்டையில் ஒரு அழுக்கான கைரேகை அப்படியே பதிஞ்சு இருந்தது. பயத்தோட அசோக் வீடு திரும்பினான். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி கதைகள் கேட்குறதுக்கு உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறையா வீடியோஸ் வரப்போகுது. தேங்க்யூ.